ஒரே ஒரு பச்சை மாங்காய் இருந்தா போதும், லஞ்சே ரெடி பண்ணிடலாம். சம்டைம்ஸ் ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கும், ஆனா வாய்க்கு ஏதாவது ருசியா சாப்பிடணும் போல இருக்கும். அந்த சமயத்துல கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். ஒரு பக்காவான பேச்சுலர்ஸ் ரெசிபி. எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? இது செய்யறதுக்கு கொஞ்சம் கூட பழுக்காம இருக்க பச்சை மாங்காய் எடுத்துக்கலாம். 1/4 கப் மாங்காய், 1/4 கப் தேங்காய், 2 பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜார்ல ஆட் பண்ணிட்டு இது கூடவே கொஞ்சமா சீரகம், 2 பல்லு பூண்டு. பூண்டு ஆப்ஷனல், வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமா உப்பு, ஃபைனலா ஒரு 1/4 கப் போல கெட்டியான தயிர். அவ்வளவுதான். இதை எடுத்துட்டு போய் மிக்சில ஒரு டிர் கொடுத்து எடுத்துட்டு வந்துடலாம். தொக்கு தொக்கா இல்லாம நம்ம நார்மலா சட்னி அரைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு பவுல்ல மாத்திட்டு தாளிப்புக்கு ரெடி பண்ணிடலாம். தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுங்க, கூடுதலான டேஸ்ட்ல இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு வரமிளகா, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எல்லாம் போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமா பெருங்காயம் ஆட் பண்ணி சட்னியில தாளிப்பு கொட்டிக்கலாம். என்னடா இது பார்க்க தேங்காய் சட்னி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி சாதாரணமா நினைக்க வேணாம். அந்த மாங்காவோட புளிப்புக்கும் தயிருக்கும் செம்ம காம்பினேஷனா இருக்கு. மாதாவால ஊட்ட முடியாத சோறு மாங்காய் ஊட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த மாங்காய் வச்சு ஒரு வாட்டி இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. அடிக்கடி கண்டிப்பா செய்வீங்க. பேச்சுலர்ஸ் யாராவது இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சேவ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. செம்ம வர்த்தா இருக்கும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். பை ஃப்ரம் துளசி.